ஆண்டர்பிரனர்ஸ் ஆட்டிடியூட். என்னடா எல்லாருமே ஆட்டிடியூட் வேணும்னு சொல்கிறாங்களே, அது முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் வீட்லேயே உங்கள் தம்பியோ உங்கள் அண்ணனோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாரோ மாத சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ மாதம் ஒரு 50,000 சம்பளம் அப்படின்னாக்கா அந்த மாதத்துக்கான ஒரு பட்ஜெட்டை அவங்க போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு வேளை அந்த 50,000 ஒரு 10,000 வந்து கம்மியாக வந்துருச்சு, அதில் துண்டு வந்துருச்சு அப்படின்னாக்கா அவங்க உடனே பேனிக் ஆகிடுவாங்க. ஐயோ, அந்த 10,000 எப்படி நம்ம ஈடுகட்ட போகிறோம், எப்படி சமாளிக்க போகிறோம் அடுத்த மாதம் அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. இதுவே ஆண்டர்பிரனர் வச்சுக்கோங்களேன், வருஷம் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் பண்ணுறீங்க. திடீர்னு எதிர்பாராத விதமாக ஒரு 20 லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் ஆண்டர்பிரனர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஏதோ ஒரு வழி பண்ணி 3 மாதத்துலேயோ இல்லை 6 மாதத்துலேயோ அதை சரி பண்ணி அவங்க பிஸ்னஸையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ இந்த ஆட்டிடியூட் என்னால் முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆண்டர்பிரனர்ஸ் ஆட்டிடியூட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, தன்னம்பிக்கை தான். என்னால் முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாவே நீங்கள் அடுத்த லெவலுக்கு உங்கள் பிஸ்னஸை கொண்டு போக முடியும். ஆல் தி பெஸ்ட்.